உங்கள் குட்டீஸோட ஸ்கூலில் எக் அலோவ் பண்ணுவாங்கன்னா இதை லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டப்பா காலியாக தான் வரும். எக் ரைஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, சீரகம், கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாதி வெங்காயத்தை தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இப்போ இதில் முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு முட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய ரைஸ் எடுத்தீங்கன்னா 2-3 முட்டை வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் சில்லி பொடி, மல்லிப்பொடி, சிக்கன் மசால் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குட்டி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. உதிரி உதிரியாக இருக்கணும். 2 கரண்டி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பெப்பர் பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான எக் ரைஸ் ரெடி. இதை லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுட சுட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.